வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. எனது வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நேற்று லைவ் செஞ்சிருந்தோம். அந்த லைவ்ல வந்து ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருந்திருப்பாரு. என்னுடைய முகப்பொழிவு எப்பொழுது வரும் அப்படின்னு. ஓகே. இந்த அமைப்பு அவர் சொன்ன உடனே நான் அடுத்த அடுத்த ஒரு விஷயம் சொல்றேன். ஒருத்தருக்கு தாழ்வு மனப்பான்மை வந்துருது அப்படின்னாக்கா, ராசி லக்னங்களோடு சனியின் தொடர்பு வரும்னு சொல்லிட்டு நான் அத வந்து ஜாதகம் டீட்டெயில் போடுறேன். ஓகே. 1 ஜூலை 1999 எங்க பிறந்திருக்கிறீங்க? 11/15. இன்னொன்னு இந்த கேள்வி கேட்குறீங்க, லோ கான்ஃபிடென்ட்டா கேட்குறீங்கல்ல, பாப்போம் ராசி லக்னத்தோட சனி தொடர்பு கொண்டிருக்காரான்னு. சரிங்களா? 11/15 11 ஒருத்தருக்கு தாழ்வு மனப்பான்மை வருதுன்னா ராசி லக்னத்தோட சனி தொடர்பு வந்துடணும். மகர ராசியாக இருந்து 10ஆம் பார்வையாக மேஷத்துல இருக்கக்கூடிய நீச்ச சனி லக்னத்தை ராசியை பார்க்கிறாரு. ஓகேங்களா? ராசியையும் லக்னாதிபதியும் பார்க்கிறார். நீங்க அழகா இருந்தாலும் கூட உங்க மனசு நம்பாதுங்க நீங்க அழகா இருக்கீங்கன்னு. என்னோட ஒரு பிளஸ் என்னன்னாக்கா, ஒரு விதியை ஒரு விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி இப்படி தாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போடுறது எனக்கு வழக்கம். எனக்கு அப்படிதான் கத்து கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நான் சொல்றேன் ராசி லக்னத்தோட சனி தொடர்பு வரும் அப்படின்ட்டுன்னு. ஜாதகத்தை போட்டோடனே மகர ராசியாகி சனி வந்து 4ஆம் இடத்துல மேஷத்துல இருந்து மகர ராசியாகி சனி 4ஆம் இடத்துல அப்படியே லக்னத்தை ராசியை 10ஆம் பார்வையாகவும், சிம்ம லக்னமா இருந்தாரு, சூரியனை 3ஆம் பார்வையாகவும் பார்த்திருப்பாரு அந்த ஜாதகத்துல. அதுல நான் சொல்லியிருப்பேன், ஒருத்தருக்கு தாழ்வு மனப்பான்மை அமைப்பு வருது அப்படின்னாக்கா அதற்கு சனி தான் காரணம். அதாவது அவங்க டிபி வைக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி பாத்தீங்களா, கும்ப லக்னம் கும்ப ராசி, மகர லக்னம் மகர ராசி, இதனை தவிர்த்து ராசி லக்னங்களில் சனி இருக்கிறவங்களுக்கு ஒரு இயல்பான ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். இவங்க தான் பேட்மேன் ப்ரொஃபைல் வச்சுக்குவாங்க. கருப்பு, இருட்டு, பூச்சி, தேளு, ஸ்பைடர்மேன் அது இதுன்னு வச்சுக்கிறவங்க எல்லா இதுலயும் பாருங்க, லக்னங்களோடு சனி தொடர்பு, ராசி லக்னங்களோடு சனி தொடர்பு ஏதோ ஒரு வகையில வந்துருங்க. ஓகேங்களா? அது ராசியா மகர ராசியா இருக்கலாம், கும்ப ராசியா இருக்கலாம், அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு வகையில வந்துடும். ஏன் இந்த அமைப்பு அப்படின்னாக்கா, சனி இருள் தன்மையானவருங்க. சனி ஒரு தாழ்வு மனப்பான்மை கொண்டவர், லோ இது உள்ளவர். ஓகேங்களா? ஒரு மாதிரி தன்னை தாழ்த்திக்கக்கூடிய ஒருத்தர். நம்ம என்ன சொல்றோம், சனியின் நிலை கீழ்நிலை அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தர் வந்து சனி அப்படி பேசாதீங்க இப்படி பேசாதீங்கன்னு சொல்லி கமெண்ட் கொடுக்குறாங்கல்ல. ஆனா உண்மையாகவே சனி வலுத்த ஒருவரை பாருங்களேன், தன்னை கீழ்நிலையா வச்சுக்குவாரு. இன்னொருத்தருக்கு உழைச்சு கொட்டணும்னு நினைக்கிற தன்மை வந்துடும். இதெல்லாம் வந்துருங்க. எப்போ இது அதிகமாக வெளிப்படும்? சனி திசையில நல்லா வெளிப்படும். சனியோட இயல்பு என்னங்க? காலை தாங்கி தாங்கி அப்படி விந்தி விந்தி நடக்கிறது, கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றது, ஒருத்தருக்கு கால் பாதம் சம்பந்தப்படுற அமைப்புகள் இருக்கு, அவங்களே வந்து செயல்பட முடியாத அமைப்புகள் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா, சனி அந்த இடத்துல பாபத்துவ அமைப்புல ஒருத்தருடைய கால் பாத அமைப்புகளை டிஸ்டர்ப் பண்றாரு அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? அந்த அமைப்புகள்ல சனி பாபத்துவ அமைப்புல தசை நடத்தும் பொழுதுதான் ஒருத்தருக்கு கால் பாதங்கள் அப்படின்ற மாதிரியான அமைப்பு இருக்கும். ஒரு ஒரு ஆமா, ஒரு கிளாஸ்ல கூட ஒரு இது போட்டு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்னோட குரு கேட்ட இடத்துல இவரு என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவருக்கு கால்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட் நான் மட்டும் தான் சொன்னேன். கடைசி மட்டும் நான் மட்டும் தான் சொல்லியிருந்தேன். 12ஆம் அமைப்புல இருக்கக்கூடிய சனி இங்க 6ஆம் இடத்தை பார்த்து கடன் நோய் வம்பு வழக்கு விபத்து மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தி இப்பொழுது நடக்க முடியாம அப்படியே அது பதிலே அதுவா தான் கொடுத்திருந்தேன். நோய் வந்துருச்சு காலில் அப்படின்ட்டு இப்பொழுது சிகிச்சையில் இருக்காருன்னு அப்படியே ஆமான்னு சொன்னாங்க. இந்த மாதிரி சனி அப்படின்னு வந்துட்டாருனாலே கால் சம்பந்தப்படுற அமைப்புகள் இடுப்புக்கு கீழே அப்படின்னு வந்துருங்க. இந்த இடுப்புக்கு கீழே, அதனாலதான் சனி கீழ்நிலையானவர். இந்த இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய அமைப்பு சனின்னு வந்துடும். இதுல தொழில் அமைப்புகள்னு வரும்பொழுது கீழ்நிலை தொழில்னு வரும், அழுக்கு சார்ந்த தொழில்னு வரும். மிகப்பெரிய அளவுக்கு இண்டஸ்ட்ரி, மிகப்பெரிய அளவுக்கு சனி சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களுக்கும் சனி சுபத்துவமாக வலுத்திருப்பாருங்க. ஒரு 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 ஃபர்னிச்சர் ஓனருடைய ஒரு ஜாதகம் வந்து யூடியூப்ல போஸ்ட் பண்ணிருப்போம் பாருங்க. அவர் கும்ப லக்னம். அந்த கும்ப லக்னத்தினுடைய அவ்வளவு அமைப்பு அவர்கிட்ட அப்படியே பொருந்தி இருக்கும். ஆனா லக்னம் லக்னாதிபதி சுபத்துவம்னால அதை பெரிய அளவுக்கு செய்துட்டு இருக்காரு. அவர் வேற மாதிரியான ஒரு பெரிய ரீச்சான அமைப்பு அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்காரு. இது அந்த லக்னத்தின் உயர்நிலை. ஒருத்தருக்கு நேத்து பேசின ஒரு விஷயம் மாதிரிதான், லக்னம் பலமாக இருக்கிற பட்சத்தில் அந்த கிரகத்தின் உயர்வான நிலையை அடைவீங்க. அதே லக்னமும் அந்த கிரகமும் பலவீனமா இருக்கு. பலவீனம்னா என்ன? லக்னம் கெட்டு போயிருச்சு, சனி செவ்வாய் ராகு அமைப்பு அமாவாசை சந்திரன் தொடர்பு அப்படின்னு வந்து கெட்டு போயிருக்கு, அவயோகர்கள் அமைப்புல வந்துருது, லக்னாதிபதி இல்ல சனியே ஒரு மாதிரி டல்லா இருக்கிறாருன்றா இதே துறையில கீழ் நிலையில வந்துருவீங்க. இப்படிதான் நாங்க ஜாதகத்தோட குவாலிட்டி எடுக்கிறோம். அதே துறையினுடைய கீழ் நிலைக்கு வந்துருவீங்க. ஒருத்தர் ஒரு ஆட்டோமொபைலோடைய ஓனரா இருக்கிறாரா, இல்ல அங்க ஒருத்தர் வேலை செய்யறாரா, இல்ல அந்த இடத்துல ஒருத்தர் செக்யூரிட்டியா வெளியே நின்றுட்டு இருக்காரா, போறவங்க வரவங்களுக்கு இது திறந்து விட்டுட்டு இருக்காரா அப்படின்ற விஷயங்கள் இருக்குல்ல. இதே மாதிரி இதேதான் செவ்வாய்க்கும். செவ்வாய்னு எடுத்தீங்கன்னா ஒருத்தர் காட் போஸ்ட்ல இருக்கிறாரா, போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறாரா, கஸ்டம்ல இருக்கிறாரா, இல்ல அவரே வந்து போலீஸ் துறை பெருசா அவங்க இருப்பாங்களா, டிஐஜியா அவங்க மாதிரி இருப்பாங்களா, அந்த தகுதியை அந்த ஜாதகம் டிசைட் பண்ணும்.
செவ்வாய் தான். செவ்வாய் செக்யூரிட்டியாவும் இருப்பாரு, செவ்வாய் சேஃப்டி ஆஃபீஸராவும் இருப்பாரு, செவ்வாய் டாக்டராவும் இருப்பாரு, செவ்வாய் வந்து பங்களா மாதிரி ஒருத்தர் இது பண்றவராவும் இருப்பாரு, கதவு திறந்து விடுறவரும் இருப்பாரு, செவ்வாய் இது எடுத்து ஆயுதம் எடுத்து ஷூட் பண்றவரா இருப்பாரு, சோல்ஜரா இருப்பாரு, போலீஸா இருப்பாரு. அந்த நிலை உயர 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 அந்த செவ்வாய்க்கு கிடைக்கக்கூடிய சுபத்தன்மையும், அதற்கு பிறகு மிக 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 முக்கியமாக லக்னத்தின் குவாலிட்டியின் அடிப்படையில அவர் யாராக இருக்கிறாரு. ஒருத்தர் உலகத்திலே மிகப்பெரிய அளவுல இருக்கிறாரு அப்படின்னாலக்க அவருடைய தலைமைத்துவம், அவருடைய பேரு, அவருடைய லக்னம் சுபநிலையில இல்லாம ஒருத்தர் வரவே மாட்டாருங்க. இது யார் உலகத்துல பெஸ்டா இருக்கிறவங்களுடைய ஜாதகத்திலையும் செக் பண்ணி பாருங்க, அந்த தன்மை வந்துடும். நீங்களே ஒரு இடத்தோட ஹெட்டா இருக்கிறீங்க, நீங்களே ஒரு கம்பெனியோட ஹெட்டா இருக்கிறீங்க, அந்த ஹெட்னு வந்துடுறீங்கன்னா முதல்ல சூரியன் பலமா இருக்கணும். சனியில ஆரம்பிச்சு சூரியனுக்கு வந்துடும், இந்த அமைப்புல வந்துடணும். இதுல சனி இந்த அமைப்புகள்ல வரும்பொழுது நீங்க என்னதான் லுக்கா இருந்தாலும் என்னதான் நல்லா இருந்தாலும் உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை, சந்தேகப்படக்கூடிய குணங்கள், பிறரை பற்றியான ஒரு மாதிரியான நெகட்டிவான எண்ணங்களே வச்சிருக்கிறது, பொய் சொல்லக்கூடிய தன்மை. இதுல ஒருத்தர் கமெண்ட் கொடுத்திருந்தாரு, எனக்கு லக்னத்துல சனிங்க நான் பொய் சொல்லல அப்படின்னு. அதற்கு லக்னத்துல சனி இருந்து ஒருத்தர் பொய் சொல்லாதவரா இருக்காருன்னா அவரு பிடிவாதமான நேர்மையா இருப்பாரு. அதாவது தானும் லஞ்சம் வாங்க மாட்டாரு, பக்கத்துல இருக்கிற லஞ்சம் வாங்க விட மாட்டாரு, அந்த கான்செப்ட்ல வந்துருவாரு. அந்த பிடிவாத தன்மை வந்துருங்க. இவ்வளவுதாங்க சனியோட அமைப்பு. இதுல நீங்க ஓகே, வீடு கொடுத்தவன் வலுவாக இருக்கும் பொழுது அவருக்கு பிடிவாதம் வந்துடும். நேர்மையான பிடிவாதத்துல இருப்பாரு. தானும் படுக்க மாட்டாரு, தள்ளியும் படுக்க மாட்டாரு. இந்த தானும் அதுல தானும் தப்பு பண்ண மாட்டாரு, மத்தவங்களும் தப்பு பண்ண விட மாட்டாரு. இது ஒரு மாதிரி பலமான உச்சனோட கிரகத்தின் வீட்டில் இருக்கக்கூடிய சனி இந்த அமைப்பு கொடுத்துருவாரு. வீக்கான சனி தான் பிறரை பார்த்து பொறாமப்படுறது, சந்தேகப்படுறது. அவனுக்கு மட்டும் எப்படா தனக்கு வந்த 1000 வெள்ளியை விட்டுட்டு இன்னொருத்தருக்கு வந்த ஒரு வெள்ளியை நினைச்சு கவலைப்படுறது. தன்னோட குடும்பம் நல்லா இருக்கும், அதை விட்டுட்டு சாதாரண பக்கத்து இல்ல ஒரு சின்ன சுமாரா ஒரு வீட்டுக்கு ஏதாவது ஒண்ணு வாங்கியிருப்பாங்க, அதை நினைச்சு அவன் மட்டும் இப்படி இருக்கான், அவன் மட்டும் அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு இது மாதிரியான பொறாமை தன்மையை வெளிப்படுத்துவது சனிங்க. உங்க மேல ஒருத்தர் அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கிறாருன்னா ஜாதகத்தை வாங்கி பாருங்க. லக்னத்தில் சனியாக இருக்கும், குள்ளமா உயரம் குறைந்தவர்களாக இருப்பாங்க, இந்த மாதிரியான சில அமைப்பு இருக்கும். அவர்களுடைய குணம் அவர்களுடைய லக்னத்தை வச்சு நிர்ணயம் பண்ணுங்க. ஒரு சனி லக்னத்துல இருக்காரு அதனால நீங்க பொறாமன்னு சொல்லிடாதீங்க. லக்னத்தில் சனி இருந்து வீடு கொடுத்த ஒரு உச்சமாகவும் சுபத்துவமாகவும் பலமாகவும் இல்ல சனி குருவே சனியை பார்த்தாலும் இந்த அமைப்புகள்ல சுபத்துவ சனி அப்படியே பலனை மாத்திருவாரு. இந்த அமைப்புல புரிஞ்சுங்க, சரிங்களா? நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.